கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் வேத வார்த்தைக்கு நேராக உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளின் தியானத்திற்கென்று உபாகமம் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பது என்ன? இந்த வாழ்க்கையிலே தேவன் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் என்ன எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி இந்த வேத வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அந்த 13வது வசனத்திலே பின்பகுதியிலே பார்ப்போம் என்று சொன்னால், வேற எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்? ஹல்லேலூயா. அதுவும் அங்கே பாருங்க, உனக்கு நன்மை உண்டாகும்படி நான் சொல்லுகிற வார்த்தைகளை, கட்டளைகளை, நான் உனக்கு கற்பிக்கிறவைகளை நீ கை கொள்ள வேண்டும், வாசிக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், கை கொள்ள வேண்டும். அந்த வார்த்தைகளை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்ன வார்த்தையை நாம் கை கொள்ள வேண்டும், மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வேதத்தின்படி நமக்கு யார்? அவர் நமக்காக கல்வாரி சிலுவையிலே எதனை செய்து முடித்தார்? இது மனுக்குலம் முழுவதற்கும் எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கிறது என்பதை குறித்து மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்வது, பிரியமானவர்களே, நற்செய்தியாய் இருக்கிறது. ஆண்டவர் இந்த நாளிலும் தொடர்ந்து நம்மளோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை, நீ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உனக்கு காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலே நடக்கிற மனுஷன், மனுஷி பாக்கியவான், பாக்கியவதி. இந்த பூமியிலே நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், அதாவது தேவனுடைய பார்வையிலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், பாக்கியம் உள்ளவர்களாய் விளங்குவதற்கு நாம் அவருக்கு பயந்து தீமையை விட்டு விலக வேண்டும். அவருடைய சத்தியத்தின் வழியிலே, பரிசுத்தத்தின் வழியிலே, அவருடைய நீதியின் வழியிலே, பிரியமானவர்களே, கிறிஸ்து இயேசு நமக்கு வைத்து சென்றதான அடிச்சுவடுகளை மாதிரியாக பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அவரிடத்திலே அன்பு கூர்ந்து, பிரியமானவர்களே, தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற அந்த அன்பை இன்றைக்கு நாம் யாரிடத்திலே கூர்ந்து கொண்டிருக்கிறோம்? யாரிடத்திலே பகிர்ந்து கொண்டிருக்கிறோம்? கர்த்தர் நம்முடைய அன்பையும் அவர் நேசிக்கிறார், விரும்புகிறார். அவர் நமக்காக சிலுவையிலே மரித்தது, பிரியமானவர்களே, தேவன் நம்மிடத்திலே கூர்ந்த அன்பு, பிதாவாகிய தேவன் நம்மிடத்திலே கூர்ந்த அன்பு. ஆனால் அப்படிப்பட்டவர், நீ என்னிடத்திலே அன்பாய் இருக்கிறாயா என்கிற எதிர்பார்ப்போடு கூட ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை நீ சேவிக்க வேண்டும், அவரை வொர்ஷிப் பண்ண வேண்டும், அவரை சர்வ் பண்ண வேண்டும், அவருக்கு உரியதான கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறவர்களாய் நித்தமும் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் சொல்கிறார், இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினாலே என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்களுடைய இருதயமோ எனக்கு தூரமாய் இருக்கிறது என்கிறதான ஒரு மாயமால ஆராதனை அல்ல, அல்லது இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்து இயேசுவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்கின்ற ஒரு அவல நிலை அல்ல. இழிவான அவலட்சணமான ஆதாயத்துக்காக ஆண்டவரிடத்திலே
ஒரு சேவை செய்கிறவர்களாய் நாம் காணப்படாதபடிக்கு பிரியமானவர்களே, அவருக்கு பயந்து அவர் வழிகளிலே நடந்து அவரிடத்திலே அன்பு கூர்ந்து முழு இருதயத்தோடு அவரை சேவிக்கிறவர்களாய் நீங்களும் நானும் காணப்பட ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். பிரியமானவர்களே, 13வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், இவையெல்லாம் எதற்காக நான் உனக்கு சொல்லுகிறேன் என்றால், ஒருபுறம் அது எனக்கு மகிமையாய் இருந்தாலும் மற்றொரு புறம் உனக்கு நன்மையாய் இருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே. உனக்கு நன்மை உண்டாகும்படி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 10 கற்பனைகளிலே ஒன்று, உன் தேவனாய் உன் தகப்பனையும் உன் தாயையும் நீ கனம் பண்ணுவாயாக. எதற்காம்? நீ குடியிருக்கிற தேசத்திலே நன்றாய் இருப்பதற்கும் உன்னுடைய வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லப்பட்ட வசனத்தை போன்று, உன் தேவனாய கர்த்தரை நீ இப்படிப்பட்டதான கனத்தை செலுத்தும் போது உனக்கு நன்மை உண்டாகிறது, அல்லது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாய கர்த்தரை நீ சேவி. இவை அல்லாமல் வேற எதனை கேட்கிறார்? அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி 14வது வசனத்திலே பார்க்கிறோம், அவர் வானாதி வானம் கொள்ளாதவர், பூமியும் அதில் உள்ள யாவும் அவருடையவைகள் என்று 15வது வசனத்திலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்நாளில் இருக்கிறபடியே சகல ஜாதிகளுக்குள்ளும் தமக்கென்று உன்னை தெரிந்து கொண்டார். பிரியமான, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எப்படியாம்? நம்மேல் பிரியம் வைத்து என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. 16வது வசனத்திலே பார்க்கிறோம், ஆதலால் ஒரு அடையாளம் என்ன? உங்களுடைய இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணி கொள்ளுங்கள். சரீரத்தில் உள்ள நுனித்தோலை அல்ல, உங்களுடைய இருதயம், அதாவது முழு விசுவாசத்தோடு கூட, விருத்த சேதனம் பண்ணப்பட்ட விசுவாசத்தோடு கூட அடையாளமாக எப்பொழுதும் உங்களுடைய அடையாளம் இயேசுவை, தேவனை விசுவாசிப்பது, அவருடைய வார்த்தையை விசுவாசிப்பது. 17வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், கர்த்தர் எப்படிப்பட்டவராம்? அவர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவம் வல்லமையும் பயங்கரமுமான தேவனாய் இருக்கிறபடினால் அவருக்குரிய கனத்தை நாம் அவருக்கு செலுத்துவதற்கு அவர் பாத்திரராய் இருக்கிறார். நமக்கு அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் பச்சபாதம் பண்ணுகிறவர் அல்ல, பரிதானம் பண்ணுகிறவர் அல்ல என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்து அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? 18வது வசனத்திலே நமக்கு அன்ன வஸ்திரம் கொடுக்கிறவருமாய் இருக்கிறார், நமக்கு நியாயம் செய்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கடைசியாக 21வது வசனத்திலே அவரே உன் புகழ்ச்சி, அவரே உன் மேன்மை. நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த அருமையான வேளையிலும் நீர் எங்களோடு கூட பேசின இந்த ஜீவ வார்த்தைகளுக்காய் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். நீர்தான் எங்களுடைய புகழ்ச்சி, நீர்தான் எங்களுடைய மேன்மை. எங்களுக்கு அன்ன வஸ்திரம் கொடுத்து எங்களை ஆதரிக்கிறவராய், நடத்துகிறவராய், ஆண்டவரே எங்களிடத்தில் நீர் பிரியம் வைக்கிறவராய் இருக்கிறீர் சுவாமி. எங்களுடைய இருதயமாய நுனித்தோலை விருத்த சேதனம் என்கிற விசுவாசம் உடையவர்களாய் உமக்கு பயந்து உம்முடைய வழிகளிலே நடக்க நித்தமும் அனுகிரகம் செய்து, ஆண்டவரே எங்களையும் எங்களுடைய குடும்பத்தாரையும் எங்களோடு கூட இனஜன பந்துக்கள் உற்றார் உறவினர்கள் யாவரையும் மனதார நீங்கள் ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு வேண்டுகிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். God bless you.